தேர்வு மையங்கள் இப்ப கிராமப்புறத்துக்கு அருகிலே இப்ப அருகமை பள்ளிகள் மாதிரி அருகமை தேர்வு மையங்கள் ரொம்ப தூரம் 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பொது தேர்வு எழுதுறது கஷ்டமா இருக்கு. அசம்பிளி கூட கோச்சிங் நிறைய பேர் கேட்டாங்க. அது இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஐடியா இல்லை. இந்த 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 410 புது இதுக்கு தேர்வு மையம் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கே தூரமாக போக வேண்டியதாக இருந்துச்சு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேர்வு மையம் கொடுக்கறது பிரச்சனை. தேர்வு மையம் கொடுப்பதற்கு சில விதிகள் இருக்குது. அங்கே இருக்கின்ற ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பராக இருக்குது. அங்கே அதுக்கு தந்தாப்புல டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா, அங்கே வந்துட்டு போகிற தேர்வாளர்கள் சப்ளை அதுக்காக வரக்கூடிய சூப்பர்விஷன்ஸ்க்கு வந்துட்டு போகிற அளவிற்கு அந்த ஆக்சஸ் இருக்குதா, இதெல்லாம் பார்த்து சில விதிகள் மூலியமாக தான் கொடுக்குறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி 10th தேர்வு மையமாக இருந்தாலும் சரி, 12th தேர்வு மையமாகவும் 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 410 தேர்வு மையங்களை நாங்கள் புதுசாக உருவாக்கியிருக்கோம். இனி வருங்காலத்தில் அதெல்லாம் ஒரு ரீசனாக யாராச்சும் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதுவும் நீங்கள் இப்படி இந்த விதிகளை ஸ்ட்ரிக்டாக நான் தான் ஃபாலோ பண்ணல, அப்போ நான் இப்படி இருந்தால் நான் கண்டிப்பாக வரேன்னா அதையும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். சார், என்னோட ரெசிக்னேஷன். ரெசிக்னேஷனா? எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலான்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி த பாஸ். ஆமாம், இது தமிழ் என்று வரும்பொழுது ரொம்ப டீட்டெயில்டாக போகாமல் அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவைப்படுகின்ற அளவிற்கான அந்த தமிழை நம்ம சொல்லித்தர வேண்டும். ஏன்னா தமிழை பார்த்தாலும் இந்த பிள்ளைங்க யாரும் பயந்துடக்கூடாது. தமிழ் இது நம்ம தமிழ் பாடம் அந்த ப்ரைடோட படிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அதனால தான் அந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவை, தமிழில் தன்னோட பிள்ளைகள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறதுக்காக தகுந்தாற் போல் அதை நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். அதை பல்வேறு தமிழ் ஆசிரியர்கள் அது உள்ளபடியே அது வரவேற்றிருக்கிறார்கள். இது ஆசிரியர் பெருமக்களுக்கும் சரி, மாணவ செல்வங்களுக்கும் இது நல்ல விதத்தில் அது பயன்படும் என்ற விதத்தில் தான் அதை நாங்கள் செஞ்சுருக்கோம். தலைநகரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறையா நம்மளுடைய கார்பரேஷன் ஸ்கூல்ஸ் இருக்குது. அதை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய அரசு பள்ளிகளும் இருக்கின்றது. கண்டிப்பாக அது சார்ந்து, ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான பழக்கவழக்கம் இருக்குது. பட் இங்கே நாங்கள் 34th பிளேஸ் அது எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. இதில் அதிகப்படியாக கவனத்தை செலுத்த வேண்டும் என்று எங்களோட சிஓஸ் லெவலில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த நாங்கள் அனலைஸ் பண்ணி வச்சிருக்குது என்பது நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பதற்கு மட்டுமில்லை, எங்கள் துறை சார்ந்திருக்கிற அதிகாரிகளுக்கு இது சார்ந்து அடுத்தது நாங்கள் மீட்டிங் வைக்க போகிறோம். நாங்கள் அதில் என்ன தான் வாட் ஆர் த ப்ளஸ் அண்ட் மைனஸ், என்ன நடந்திருக்குது, எதனால் இதெல்லாம் குறைந்திருக்குது என்கின்ற விதத்தில் இது எங்களோட சிஓஸ், எங்கள் டீச்சர்ஸ் நாங்கள் இதை அக்யூஸ் பண்ணுறதுக்காக அவங்களையும் நாங்கள் ஊக்கப்படுத்தணும். அவங்களும் மனுஷங்க தான், அவங்களே ஊக்கப்படுத்தணும். அவங்க போடுற சில எஃபர்ட்ஸ் சில சம்டைம்ஸ் இந்த மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்கும்போது அவங்களும் தோன்றிவிடக்கூடாது என்பதற்கு அவர்களையும் ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் தான் கண்டிப்பாக அந்த வருகின்ற மீட்டிங்ஸ் கண்டிப்பாக அமையும். அந்த விதத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி தலைநகரம் அடுத்த கல்வியாண்டில் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எந்தெந்த பாடங்களுக்கு சிலபஸ் குறைக்கப்பட்டிருக்கு சார்? தமிழ் சொன்னீங்க, இல்லை இப்போதைக்கு தமிழ் மட்டும்தான். இப்போ எஸ்சிஆர்டி சார்ந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ எஸ்சிஆர்டியில் அடுத்த கல்வியாண்டுக்கு நம்ம அடுத்தது கணினி ரிலேட்டடான கொண்டு வரது பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் போயிட்டு நம்ம அதில் இன்னைக்கு நமக்கு தேவையானது எதெல்லாம் இருந்தால் போதும் நமக்குங்கிற மாதிரியான அவங்க அசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்ததுக்கு அப்புறம் அது கண்டிப்பாக 10th ஆமாம். இப்போ நீங்கள் இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டில் நம்ம ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ரீவேம்பிங் ஆஃப் த கரிக்குலம் அண்ட் சிலபஸ். இப்போ பொதுவாக 5 வருஷம் 7 வருஷம் இப்போ கடந்துருச்சு, அந்த ஆண்டுகளே கடந்துருச்சு. நிறைய நாங்கள் பண்ணியிருந்துருக்கோம் அது. பட் இந்த ஆண்டு அதற்கான அறிவிப்பு அதுக்குன்னு தனியாக இப்போ நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதுக்கான வேலை நடக்கும்பொழுது ஓவராலாகவே அது என்ன தேவை என்பதை கண்டிப்பாக மாற்றக்கூடிய அளவுக்கு இது. ஆமாம், 6th இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான இதை எஸ்சிஆர்டி இப்போ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தோம். மத்திய அரசுக்கு தலைமை செயலர் அளவில் ஒரு கடிதம் எழுதிருக்கேன். ஆர்டிஇ படி பார்த்தீங்கன்னா எந்த பிள்ளை ஒரு வீக்கர் செக்ஷன் இருக்கிற பேரண்ட்ஸும் தங்களோட பிள்ளைங்களை தனியார் பிள்ளை சேர்க்கணும்னு ஆசைப்படணும், தவறு கிடையாது. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழைய கணக்கு இன்னும் நம்ம கொடுக்காம இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 600 கோடிக்கு மேலே இன்னைக்கு நம்ம தர வேண்டியது. பொதுவாக பார்த்தீங்கன்னா நாம கொடுத்துருவோம். நாம கொடுத்ததுக்கு பிறகு மத்திய அரசு அதை அதுக்கப்புறம் தான் மத்திய அரசு நம்ம ரீஎம்பர்ஸே பண்ணுவோம் நம்ம. பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கே தெரியும், இப்போ சமகர சிக்ஷாவில் ஒன் ஆஃப் த பேரண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஇ அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா எப்போ இது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆக்டாக வந்தது தான் இந்த ஆர்டிங்கிறது. அப்படி சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் சொன்னதே இன்னைக்கு அவங்க மதிக்காமல் இருக்குது. உள்ளபடியே எங்களுக்கு அது வேதனையாக இருக்கின்றது. இது சார்ந்து பல பிள்ளைங்க ஒரு வருஷத்துக்கு 79,000 இருந்துச்சு. இப்போ 1 லட்சம் பிள்ளைங்க வரைக்கும் இன்னைக்கு தனியார் பள்ளியில் சேர்க்கக்கூடிய அந்த வாய்ப்பை அவங்க பறிக்கிறார்கள் என்பது வேதனையாக இருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் இதை மென்ஷன் பண்ணியே எங்களுடைய தலைமை செயலாளர் மூலமாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கணும். இன்னும் ரிப்ளை வரல. வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம அதை கால் எடுக்கணும். 617 கோடி வரைக்கும் இது வரைக்கும் நம்ம வர
அவர் அந்த மாணவர்களை வந்து ஸ்டேட் போர்ட் நம்ம பரம்பரைக்கு வரும்போது அவங்கள எந்த வகுப்பு அடுத்த வகுப்பு சேர்த்துக்க வாய்ப்பு இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் எனி டைம் எங்கள் பிள்ளைங்க எங்கள் ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா we are ரெடி டு வெல்கம். ஆனால் இன்றைக்கி அந்த சிபிஎஸ்சிலேருந்து இந்த 5, 6, 8 அப்படிங்கிற அது சில சமயம் சங்கடமாக இருக்குது. ஏன்னா ஒரு நாட்டினோட ஒரு மூத்த அமைச்சர் பேசும்போது ஏன் ஒரு வருஷம் ஃபெயில் ஆகிட்டு தான் படித்தா தான் என்ன ஆகும் அப்படின்லாம் சொல்லவே கூடாது. அந்த வார்த்தைகள்லாம் ட்ராப் அவுட் ரேஷியோ இன்றைக்கி வந்து எலிமெண்ட்ரி லெவலில் நம்ம வந்து நில்லாக்கியிருக்கோம் நம்மளுடைய ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்படி நாங்கள் அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு போயிடுவாங்க அப்புறம் பிள்ளைங்க. ஸோ அவங்களுடைய இன்டென்ஷன் என்னவா இருக்குது, அவங்க வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் வருகின்ற வார்த்தை எவ்வளோ பெரிய ஒருத்தவங்க வாயிலேருந்து வருகின்ற வார்த்தை என்பது அவர்கள் புரியாமல் சொல்கிறாங்கிறது தான் எங்களுக்கு வேதனையாக இருக்குது. குறையுது அப்படிங்கிற அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. ஏன்னா எதுவுமே தெரியாம ஒரு 10th 12th வரும்போது அதுக்கு கீழே இருந்து நம்ம ஃபில்டர் பண்றதுல என்ன தவறுன்னு அவங்க இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஃபில்டர்னு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஃபில்டர் பண்ணுறதுங்கிறதே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈக்குவல் டு ட்ராப் அவுட்டுக்கு தான் போய் நிற்கும். அதனால் ஸோ அந்த மாதிரி ட்ராப் அவுட் ஆகிடக்கூடாது. அந்த குழந்தைங்கள வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தரை என்கரேஜ் பண்ணி நம்ம 8வது வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்புறம் அந்த அடிப்படையிலேருந்து 9th அங்கே வந்துடுங்கிறது தான் எங்களோட ஆசை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்கு சொல்கிறாங்க. இந்த ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, அந்த ரிப்போர்ட் இப்படி சொல்லுது. இப்போ எங்களுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட ரிப்போர்ட் வந்து இன்னும் 2-3 நாட்களில் கண்டிப்பாக வரப்போது. முதலமைச்சர் அலுவலகத்தில் நாங்கள் வந்து அவருடைய வைஸ் பிரசிடென்ட் வந்து ஜெயரஞ்சன் சார் கூட டைம் கேட்டிருக்காங்க. அது வந்ததுக்கப்புறம் அது எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட்டாக ஆகும். ஏன்னா அது என்னென்னலாம் சொல்லப்படுது, உள்ளபடியே நாங்கள் எதிலாச்சும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கா, இல்லை உள்ளபடியே நம்ம வந்து வளர்ந்துருக்கிறோமா என்கின்ற அந்த ஒரு தகவல் கண்டிப்பாக நமக்கு வரணும். அப்படி வரும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி தரமான கல்வியை நம்ம வழங்குறோமா இல்லையா, இல்லை அது சார்ந்து இந்த அரசாங்கம் என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்குது, என்ன திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை அப்போ நம்ம உட்காந்து நிறைய பேசலாம். ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது கடந்த ஆண்டோட இந்த வருஷம் பெட்டராக இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு சில சப்ஜெக்டில் வந்து சென்டம் நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ், பாட்டனி இந்த மாதிரி சப்ஜெக்டில் குறைஞ்சிருக்கு. இது எதாவது நம்ம எதாவது ஃபோக்கஸ் பண்ணுவோமா? இல்லை எனக்கு இல்லை. இப்போ நீங்கள் சென்டம் குறைஞ்சிருக்குங்கிறீங்க. அதில் 98 எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 99 எவ்வளோ வாங்கியிருக்காங்க நம்ம தனியாக நீங்கள் பார்க்கணுங்க. பட் ஐம் வெரி ஹாப்பி லைக் வெரி ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் மீடியா வந்து ஏன் சார் 50,000 பேர் ஆப்சண்ட்டாக இருக்காங்க, 40,000 பேர் ஆப்சண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத விட்டுட்டு நீங்கள் 10,000 பேர் வந்துடும். 10,000 பேர் ஆப்சண்ட்டுங்கிறது ஒரு ஸ்கூலில் 1.5 ஸ்டூடெண்ட் ஆப்சண்டான கணக்கு தான். 7,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலில் இருக்கிறதுல ஒரு ஸ்டூடெண்ட் 1.5 ஸ்டூடெண்ட் ஆப்சண்டான கணக்காகத்தான் அது வந்து காட்டப்படுது. அதில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சென்டம் நோக்கி கண்டிப்பாக எனக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. எங்களோட எய்ம் மேபி அடுத்தது கட்டதான் தேர்ச்சி விகிதத்தை பற்றியே பேசாதீங்க சார், இன்னமேட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 100க்கு 100 வாங்குற பசங்க அதிகப்படுத்துங்கன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நாங்கள் சிஸ்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோங்கிறதை நான் வந்து பெருமையாக தான் நினைக்கிறேன். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான முடிவுகளை வெளியிட்டு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கும் விளக்கமளித்தார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும், மீ டு லவ் யூ தேங்க் யூ அவர்கள் மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.